சட்டமன்ற தேர்தல் பணிகளை கையாள்வதற்காக கூடுதலாக 1249 பதவிகளை உருவாக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை, மதுரை, கோவை, சேலம், நெல்லை, திருப்பூர், விழுப்புரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கூடுதல் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியை காண அகமதாபாத்தில் ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். 1,00,000க்கும் அதிகமானோர் அமரக்கூடிய மைதானம் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வெல்ல நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய அணி கோப்பையை வெல்ல நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரசிகர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். ஓம் ஸ்ரீ கணேசாய நமः ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ கணேசாய நமः ஸ்வாஹா ஸ்வாஹா. जीतेगा भाई जीतेगा, भारत जीतेगा, जीतेगा भाई. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி 33,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். சரோஜினி நகரில் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்ட பிரதமர் பெண் பயனாளிகளிடம் வீட்டிற்கான சாவியை ஒப்படைத்தார். रेनू बुराड़ी से जो प्रधानमंत्री आयुष्मान भारत आयुष्मान कार्ड के लिए बुला रहे हैं और अब प्रधानमंत्री स्वनिधि योजना के लाभ. சென்னை கொளத்தூரில் முடிவுற்ற பல்வேறு திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் மாணவர்கள், பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இன்றைய தினத்தில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களோடு வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் இலவச வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது குறித்து விஜயிடம்தான் கேட்க வேண்டும் என்று EPS கூறியுள்ளார். ஒவ்வொரு கட்சியும் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வாக்குறுதிகளை வெளியிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளை தேர்வு செய்வது குறித்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் விருப்ப தொகுதிகளின் பட்டியலை காங்கிரஸ் விரைவில் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை காங்கிரஸ் அலுவலகத்தில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த நிர்வாகிகள் அவரை வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் மார்ச் 10ஆம் தேதி முதல் நேர்காணல். விருப்பமனு அளித்தவர்களிடம் தாவேகா தலைவர் விஜய் நேர்காணல் நடத்துகிறார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திருச்சி மாவட்டம் சிறுகண்ணூரில் திமுகவின் மாநில மாநாடு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. 10 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் 200 ஏக்கரில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெறும் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. மதுரையில் மார்ச் 12ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் மீதான ஊழல் புகாரை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருச்சியில் வரும் 11ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பொதுக்கூட்டத்தில் 7 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி வரும் 12ஆம் தேதி தாவேகா சார்பில் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெற உள்ளது. சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தகராறில் ஈடுபட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது கீழே விழுந்து காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. மானாமதுரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அசம்பாவிதங்களை தடுக்க மதுக்கடைகள் மூடப்பட்டதால் மது பிரியர்கள் தவிப்புக்கு உள்ளாகினர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஹோலி பண்டிகை முடிந்து 5வது நாளில் வரும் ரங்க பஞ்சமியை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர். ராஜவாடா அரண்மனை முன்பாக திரண்ட ஆயிரக்கணக்கானோர் வண்ண பொடிகளை தூவி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் MH370 மாயமாகி இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தெற்கு இந்திய பெருங்கடலில் நடத்தப்பட்ட புதிய தேடுதல் வேட்டையிலும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்று மலேசியாவின் வான் விபத்து புலனாய்வு பிரிவு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் 9வது நாளாக தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றன. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, எரிபொருள் கிடங்குகளை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுவதால் உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் ராணுவத்தின் கூட்டு தாக்குதலால் ஈரானில் பலியானோர் எண்ணிக்கை 1300ஆக உயர்ந்துள்ளது. சுமார் 1 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. குவைத்தில் அரசுக்கு சொந்தமான பல்லடுக்கு மாடி கட்டிடம் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் கட்டிடம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்தும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்ற அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவம் தரைப்படைகளை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானுக்குள் சிறப்பு படை வீரர்களை அனுப்புவதற்கு வலுவான காரணம் வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார்.